ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் மல்லி சட்னி பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த சட்னியை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும், நீங்கள் 5 தோசை சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம தேங்காய் மல்லி சட்னி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இந்த கேரளா சமையலில் நம்ம தேங்காய் மல்லி சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்து கொடுத்துட்டு 5 பச்சை மிளகாவை காம்பு நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. 12 பல்லு பூண்டு இருக்கும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்த பச்சை மிளகா உளுந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த பூண்டு பச்சை மிளகா உளுந்து எல்லாம் சேர்ந்து நல்லா வறுந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுந்தாவே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அரை கட்டு மல்லி இலையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மல்லி இலையை சேர்த்து கொடுத்துக்கோங்க. மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மல்லி இலையை வதக்கிக்கோங்க. நான் மல்லி எல்லாம் 5 நிமிஷத்துலேயே எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காவை நல்லா பூ போல் துருவி வச்சுருக்கேன். இப்போ துருவின தேங்காவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. தேங்காவை சேர்த்துட்டு ஒருத்தங்க கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து தேங்காய் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் கூட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம மல்லித்தழை சேர்த்து பண்ணுறதுனால இதோட வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நல்லா சட்னி நல்லா கெட்டியாகி வரும். அதனால தான் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி சட்னி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச சட்னி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த அரைச்ச சட்னியை இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. சட்னியை பவுலுக்கு மாற்றி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் மிக்ஸியில் சட்னி அரைச்சேன் பார்த்தீங்களா, மிக்ஸிலேயே 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸியை நல்லா கழுவிட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி கொடுத்துட்டு சட்னியை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இட்லிக்கு இந்த அளவுக்கு சட்னி லூஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு தொட்டு நல்லா இட்லியை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெய் சேர்த்து தான் வதக்கிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு காஞ்சி மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்சி மிளகா சேர்த்து காஞ்சி மிளகா நல்லா கலர் மாதிரி வருந்து வந்துருச்சு. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துக்கோங்க. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தாளிப்பை சட்னியோட சேர்த்து கொடுத்துக்கோங்க. தாளித்து சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி தோசை பூரி பரோட்டா இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது இந்த சட்னி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.